அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவங்களுக்கும் சமையல் பண்ணுற என்னோடய சிஸ்டர்களுக்கும் அப்புறம் பேச்சுலர்களுக்கு சமையல்னு எடுத்துக்கிட்டாவே அது ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து சமர்ப்பணம். வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு வேணால் சமைக்கிறாங்க சமைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு தான் தெரியும். ஆனால் அவங்களுக்குள்ள உள்ளே இருக்கிற வேலைகளெல்லாம் நம்ம வந்து செய்யும்போது தான் அதோட இது வந்து தெரியுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட் நாளே சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரம்லாம் வந்து எல்லாம் கழுவி வச்சுருவேன். நான் மட்டும் இல்லை, நிறையா பேர் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த அடுப்பெலாம் நீட்டாக தொடச்சி விட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஒவ்வொரு நாளுமே இந்த ரொட்டீனை பண்ணினா மட்டும்தான் அடுத்த நாள் வந்து நம்ம சமைக்கும்போது வந்து மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இல்லை அப்படின்னா உள்ளே நுழைஞ்சதும் பார்த்திங்கன்னா சிங்க்கு நிறைஞ்சு கிடந்து அதெல்லாம் சுத்தமே இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் கிடந்துச்சுன்னா மைண்டு வந்து ஐயோ இதெல்லாம் எப்படா கழுவி எடுக்கிறது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு போயிடும். முடிஞ்ச அளவு வந்து எல்லாருமே நைட்டு வந்து தூங்கும்போது கிச்சன் எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருங்க. ஒவ்வொரு பொண்ணுங்களுக்குமே இருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா அடுப்பெலாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு சிங்க்கெலாம் நல்லா நீட்டாக கழுவி விட்டு ஜன்னல் சாத்திட்டு கேஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு டோர் லாக் ஆகிருக்கா எல்லாம் செக் பண்ணிட்டு படுக்கிறது ஒரு பொறுப்பான பொண்ணுங்களுக்குரிய ஒரு இது. நான் ஏன் சொல்ல வரேன்னா இப்போ வந்து நான் ஃபஸ்ட்லாம் வந்து அம்மா இருப்பாங்க எல்லாம் பார்த்துக்குவாங்க. இப்போ நான் தனியாக அனுபவிக்கும் போது என்னோடய இது அனுபவங்களை வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். பொறுப்பே இல்லாமல் இருக்கிற பேச்சுலரை வந்து பொறுப்பாக மாற்றுறது வந்து இந்த குடும்பம் தான் நான் நினைக்கிறேன். தயிர் வந்து இருந்துச்சு, பெரை ஊற்றி வச்சாச்சு. அடுத்த நாள் சமையலுக்கு வந்து வெங்காயம் உரிக்க வேண்டியது இருந்துச்சு, அதெல்லாம் வந்து நான் உரித்து வச்சுட்டேன். அவ்வளோதான், இன்றைக்கி நைட் ஒர்க் முடிஞ்சு. கிச்சன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டீப்பாக நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. நீங்களும் முடிஞ்சளவு உங்களோட கிச்சனை நல்லா நீட்டாக வச்சுக்கோங்க. ஓகே பாய், தூங்க போகலாம். குட் நைட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? பால் நைட்டு வந்து பெரையூற்றி வச்சது நல்லா உறைஞ்சிருச்சு. ஒரு ஆர்வ கோளாறில் நைட்டே வந்து இருக்கிற பாலெல்லாம் தயிர் ஊற்றி வச்சிட்டேன். இந்த விளாக் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரொட்டீன் விளாக் தான். ஃபஸ்ட்டு ஒரு விளாக் போட்டிருக்கேன், அதோட பார்ட் 2 தான் அது. அந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு சாதாரண பெண் வந்து வீட்டில் எப்படி இருக்காங்க, எப்படி வேலை செய்கிறாங்க அப்படின்றத நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை வந்து நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன். பால் சுத்தமாக இல்லாதனால பிளாக் காஃபிலாம் இப்போ குடிக்க முடியறதில்ல. அதனால் நான் இன்றைக்கி வந்து மல்லி டீ தான் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு மல்லி டீ தான் போட போகிறேன். எனக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் குடிக்கவே தோணும். ஒரு டம்ளர் தண்ணிக்கு வந்து நான் வந்து 3 டீஸ்பூன் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக மல்லி, அதுக்கப்புறம் சுக்கு இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பால் டீயை விட இந்த டீ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தான் வந்து ஒவ்வொரு பொருளாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்கோம். ஸோ இன்னும் வந்து என்னென்ன பொருளை எங்கெங்கே வைக்கணுன்ற ஐடியாவில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டுருக்கேன். எல்லாத்தையும் ஃபுல்லாக வச்சு முடிச்சதுக்கப்புறமா ஒரு நாள் வந்து கிச்சன் டூர் வந்து நான் போடுறேன் வீடியோவாக. நிறையா பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, புதுசாக ஆரம்பித்த சேனலுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி.
அரிசி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து ட்ரம்மில் எல்லாம் போட்டு வைக்க மாட்டாங்க, அப்படியே பையோடு தான் இருக்கும். நாங்களும் அதே மாதிரி பையிலே வச்சாச்சு. எப்போவுமே வந்து நான் சமைக்கிறது வந்து காலையிலைக்கும் மத்தியானத்துக்கும் சேர்த்து வச்சுருவேன். டிஃபன் இருந்தால் மட்டும் நான் மத்தியானம் சமைச்சிருவேன். இல்லை அப்படின்னா சாப்பாடு தானே காலையிலைக்கும் மத்தியானத்துக்கு 2 நேரத்துக்கும் சேர்த்து வச்சுருவோம். 1 டம்ளர் தான் நாங்கள் ஒரு நேரத்துக்கு போடுவோம். இப்போ 2 நேரத்துக்கு வந்து 2 டம்ளர். ஃபஸ்ட்டு வந்து சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அரிசி ஊற வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம டீ காஃபியில் குடிச்சிட்டு குழம்புக்குலாம் ரெடி பண்ணுறதுக்குள்ள அரிசி வந்து நல்லா வந்து ஊறி வந்துடும். சாப்பாடும் வந்து நல்லா உங்களுக்கு பொழு பொழுன்னு கிடைக்கும். டீ வந்து சூப்பராக கொதித்து வந்துருச்சு. வாசனை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அரிசியை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து நான் கழுவ மாட்டேன், நல்லா தண்ணி பிடிச்சி ஊற வச்சுருவேன். ஃபைனலாக தான் வந்து நான் அரிசி வந்து கழுவுவேன். சூடாக டீயை போய் குடிச்சிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் தான் வேலையை செய்ய முடியும். நைட்டே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து உரித்து வச்சிட்டேன். அதை வந்து இப்போ வந்து 2 கட் பண்ணி வைக்கிறேன். அப்போ தான் வந்து நம்ம போட்டு வதக்கும் போது சீக்கிரமாக வந்து வதங்கும். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் தக்காளி ஒன்று, சின்ன சைஸ் தக்காளி ஒன்று. நான் ஏற்கனவே கட் பண்ணுறதுக்கு வந்து கத்தி வந்து இந்த மாதிரி பல்லாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது கட் பண்ணுறதுக்கு. இப்போலாம் நான் காய்கறி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி பழகிறேன். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலலாம் அருவாமனை தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து தான் வந்து நான் கத்தி வந்து யூஸ் பண்ணுறேன். ஆயில் ஃபுல்லாக முடிஞ்சு ரீஃபில் பண்ணல, இனிமேல் தான் பண்ணணும். சரி இருக்கிற ஆயிலை வந்து ஊற்றிடலாம்னு சொல்லிட்டு பாட்டில் ஃபுல்லாக சாய்ச்சிட்டேன். குழம்புக்கு வந்து நான் என்ன குழம்பு வைக்கிறேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் ஒரு 20, 2 பல் பூண்டு எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா வதக்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துருக்குறேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து மசாலா ஆட் பண்ணுறது வந்து இந்த 3 மசாலா இருந்தபோது எந்த குழம்பு வச்சிங்கனாலும் இந்த மசாலா ஐட்டம் குழம்பு வச்சிங்கன்னா குழம்பு வந்து டேஸ்ட்டாக வந்துடும். கறி மசாலா, மல்லித்தூள், அப்புறம் நம்ம என்ன குழம்பு வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கறி மசாலா மல்லித்தூள் போட்டதுனால சரியாயிடும். சிக்கனு மட்டன்லாம் செஞ்சிங்கன்னா அந்த சிக்கன் மட்டன் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. அந்த பட்டை சோம்பு இது போட மறந்துட்டு அதனால் லாஸ்ட்டில் போட்டேன். தேங்காவை நான் உடச்சி பார்த்தேன், என்னால் உடைக்க முடியல. அதனால் எங்கள் வீட்டில் தான் வந்து உடச்சி கொடுத்தாங்க. தண்ணி அதில் அவ்வளோக்கா இல்லை, கொஞ்சம் தான் இருந்துச்சு. இதில் வந்து 1/4 மூடி தான் நான் வந்து போட்டிருக்கேன் தேங்காய். ரொம்ப தேங்காய் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா ஒரு மாதிரி குழம்பு வந்து ரொம்ப இதாக இருக்கும். அதனால் ரொம்ப தேங்காய் அரைச்சி ஊற்ற வேண்டாம், தேங்காய் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக வந்து வதக்கி வச்சுருக்கிறது வந்து தேங்காய் பூ வந்து ஆட் பண்ணி அரைச்சி அந்த பேஸ்ட்டை எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் செய்ய போகிற குழம்பு எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச, ரொம்ப ஃபேவரட்டான, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதில் வறுவல் அந்த மாதிரி செஞ்சாலும் ரொம்ப பிடிக்கும். காலிஃப்ளவர் குழம்பு தான் நான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறேன். இந்த ஒரு பூ சந்தையில் பார்த்திங்கன்னா 50 ரூபா. இதில் வந்து பாதி தான் நான் வந்து போட போகிறேன். ஃபுல்லாக போட்டோம்னா ரொம்ப பெரிய பூ இது. அதனால் பாதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த பூவை வந்து நல்லா கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு இது எப்படி க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். சுடுதண்ணி காய வச்சு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து அதில் வந்து விட்டுருங்க. நல்லா வந்து க்ளீன் பண்ணிடும். அதில் கண்ணுக்கு தெரியாத புழுவெலாம் இருக்கும், அதெல்லாம் வந்து செத்து போயிடுங்க. இந்த சூடான சுடுதண்ணியில் போட்டிங்க அப்படின்னா, பச்சை தண்ணி வச்சு வாஷ் பண்ணால் வந்து அந்த புழுவெலாம் சாகுமா என்னன்னு வந்து எனக்கு தெரியல. அதனால் சுடுதண்ணி வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து ரீஃபில் பண்ணியாச்சு. நேற்று வாங்கிட்டு வந்து அதை ஊற்றி வைக்க வந்து நான் மறந்துட்டேன். பாட்டிலுக்குள்ளே முழுசாக வச்சிரு.
எல்லாமே ஓரளவு கற்றுக்கிட்டேன். இந்த ஆயில் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் ஒன்றும் வந்து நான் கற்றுக்கல. இப்போ தான் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து இதிலேருந்து பூவெல்லாம் வடித்து எடுத்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாற்றினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, வதக்கி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை வந்து அரைச்சி வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிச்சம் இருக்கிறதையும் கழுவி ஊற்றிடலாம். நம்ம எந்த அளவுக்கு குழம்பு வந்து தேவையோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப குழன்னு இல்லாமல் நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இது பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் தண்ணியாக தேவைப்பட்டுச்சு, அதனால் வந்து தண்ணி கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்குறேங்க. உப்பு காரம் எல்லாமே நீங்கள் எந்த லெவல் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். குழம்பு காய் வெந்ததுமே குழம்பு கொதிச்சு வந்துடுங்க. எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிப்பு கொடுத்துட்டோம்னா சூப்பரான காலிஃப்ளவர் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த விளாக் பற்றி உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். போது கருது எடு.